நெக்ஸ்ட் வந்து பல்லா, அப்புறம் நாசரோட கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிவகாமிய பயங்கரமா மைண்ட் மேனிபுலேட் பண்ணுவாங்க. இந்த பிகினிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிவகாமி ரொம்ப எத்திக்கலா டெசிஷன் எடுப்பாங்க. அவங்களோட கிங்டமா இருக்கலாம், இல்லன்னா ஒரு கிங்க செலக்ட் பண்ற விதமா இருக்கலாம். ரொம்ப எத்திக்கலா இருக்கும் அவங்களோட டெசிஷன்ஸ். அதுக்கப்புறம் அவங்க வந்து பல்லா மேல வச்சிருக்க ஒரு அட்டாச்மெண்ட்னால, அவங்க பயங்கரமா மேனிபுலேட் பண்ணியிருப்பாங்க சிவகாமி அவங்கள. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், என்ன பேசுறோம், நம்ம யோசிக்கிறது சரியா, எந்த ஒரு அவேர்னஸுமே இல்லாம நெறைய டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. அது எண்ட் ஆஃப் த டே பயங்கரமான ட்ராஜடியில போய் முடியும். ஆனா அத ரியலைஸும் பண்ணுவாங்க. சம்டைம் நமக்குள்ள இருக்க நெகட்டிவிட்டி, நம்மகிட்ட இருக்க ஒரு டார்க்னஸ நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சரண்டர் ஆகும்போது, அதுதான் த பெஸ்ட் ட்ரூ மார்க் ஆஃப் மெச்சூரிட்டி அப்படின்றது நம்ம சொல்லலாம். இன் ரியல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒர்க்கா இருக்கலாம், ஃபேமிலியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், மைண்ட் மேனிபுலேஷன் அப்படின்றது ரொம்ப ஒரு காமனான விஷயம். பட் நான் இங்க ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடியது எது அப்படின்னா, ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னா, லைக் ஒரு பார்ட்னர் வந்து இன்னொரு ஒரு பெர்சன வந்து அவங்களோட எதிர்பார்ப்பு, அவங்களோட ஆசைக்கு தகுந்த மாதிரி அவங்களோட எதிர்பார்ப்புகள அங்க திணிப்பாங்க. அது வந்து உண்மையான ஒரு அன்பா இருக்காது. அதுதான் ஒரு கைண்ட் ஆஃப் மைண்ட் மேனிபுலேஷன். அது வந்து ரொம்ப ஒரு டாக்ஸிக்காலாம் தெரியாது. அது ரொம்ப ஜென்டில் வேல அது அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம எந்த மனநிலையில இருக்கோம், நம்ம என்ன பண்றோம், என்ன பேசுறோம், நம்ம பண்றது சரியா, அந்த மாரி எதுவுமே நம்ம வந்து அனலைஸ் பண்ண மாட்டோம். அது போயிட்டே இருக்கும். கடைசியில வந்து நம்ம புடுங்குறதெல்லாம் தேவையில்லாத ஆணிதான் அப்படின்றது நம்ம ரியலைஸ் பண்ணும்போது தான், நமக்கு ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கும். நம்ம அத மாத்தவே முடியாது. ஸோ இந்த மாரி சீன்ஸ் வந்து நமக்கு எத வந்து காமிக்குதுன்னா, அப்பப்போ நம்மள வந்து செல்ஃப் அசஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் நாம என்ன பண்ணிட்டுருக்கோம், அந்த ஒரு செல்ஃப் அவேர்னஸ நம்மனால வந்து உணர முடியும். நெக்ஸ்ட் மை மோஸ்ட் ஃபேவரைட் மகிழ்மதியோட அடுத்த கிங் யாரு? அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஸ்டான சிச்சுவேஷன் இருந்தப்போ, சிவகாமி 2 குழந்தைங்களையும் கையில எடுத்துக்கிட்டு கோர்ட் ரூம்ல போயிட்டு, "நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். பட் இந்த 2 குழந்தைங்களும் வளர்ந்து, அதுல யாரு பெஸ்ட்டோ அவங்க தான் இந்த கிங்டம வந்து ரூல் பண்ண போறாங்க." அப்படின்ற ஒரு எத்திக்கலான ஒரு டெசிஷன்ஸ எடுத்திருப்பாங்க. சம்டைம் லீடர்ஷிப் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் மெஷர்ட் பை எனி டிகிரீஸ் ஆர் டைட்டில்ஸ். ஒரு கன்ஃப்யூஸ்டான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது, ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு, அங்க ஒரு சொல்யூஷன் குடுக்குறவங்க தான் இந்த பெர்ஃபெக்ட் லீடர்ஷிப் அப்படின்றத இந்த சீன் அழகா டெபிக்ட் பண்ணியிருப்பாங்க. சம்டைம் இன் ரியல் லைஃப்லயுமே பார்த்தீங்கன்னா, நெறைய பெண்கள் வந்து கணவரை இழந்தவங்களும் இருப்பாங்க. ஒரு லைக் ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றவங்களா இருப்பாங்க. இவ்ளோ விஷயங்களும் கடந்தும் அவங்க அடுத்த நொடி எழுந்து நிப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட்டான எக்ஸாம்பிளும் இது. அண்ட் நெக்ஸ்ட் எழுந்து நிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இன்டைரக்ட்டா இருக்கும். பிகாஸ் லைஃப்ல என்ன ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும், நமக்காக நம்ம இந்த லைஃப்ப போராட எழுந்து நிக்கணும் அப்படின்றதும் இந்த சீன் இன்டைரக்ட்டா காமிச்சிருக்கும். பிகாஸ் த லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். நாளைக்கு கட்டப்போட கேரக்டர் டீகோட் பண்ணுவோமா?